Hi all CVL தாட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய நாள் இனிதே வளமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு புத்தக வாசிப்பு வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. ரீடிங் a book is very essential in life. First of all, புத்தகம் என்றால் என்ன? புத்தகம் பல பக்கங்களால் ஆனது. பொதுவாக காகிதம், தோல் போன்றவை ஒரு விளிம்பில் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு அட்டையால் பாதுகாக்கப்படுகிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதப்பட்ட அச்சிடப்பட்ட வரைபடங்களை உள்ளடக்கியது. இதுவே புத்தகம். வாசிப்பு அல்லது படிப்பு என்றால் என்ன? வாசிப்பு என்பது அச்சிடப்பட்ட சொற்களை அடையாளம் கண்டு சொற்களை அங்கீகரிக்கவும் அச்சொற்களை புரிந்து கொள்ளும் முறையே வாசிப்பு. புத்தக வாசிப்பு என்பது நம் அனுதின வாழ்வில் இயல்பான ஒரு செயலாக அமைய வேண்டும். நாம் தினமும் குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம். அதுபோலவே படிப்பும் வாசிப்பும் இருக்க வேண்டும். ஆனால் நமது குடும்பங்களோ சமூகமோ இப்படி நினைப்பதில்லை. பள்ளி, கல்லூரி படிப்பு வேலைக்கான உத்தரவாதம் என எண்ணுகிறோம். ஆனால் புத்தக வாசிப்பது நமது வாழ்வுக்கான ஊட்டச்சத்து அல்லது உந்து சக்தி என நாம் கருதுவதில்லை. வரலாற்றில் எப்போதோ நடந்ததை இப்போது நாம் அறிந்து கொள்ள உதவுவது புத்தகங்களே. உலகில் யாரோ ஒருவருக்கு எப்போதோ தெரிந்த நிகழ்வுகளை இன்று நாம் தெரிந்து கொள்ள துணை நிற்பவைகளும் புத்தகங்களே. நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களின் அனுபவங்களையும் அறிவையும் நமதாக்கி அவர்கள் விட்ட இடத்திலிருந்து வாழ்வை தொடர்வதால்தான் மனித வாழ்க்கை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். படிப்பதனால் மூளையில் உள்ள இணைப்புகள் வலுப்படுத்தப்படுகிறது, நினைவாற்றல் மேம்படுத்தப்படுகிறது. புத்தகத்தை படிக்கும்போது தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு தெரிந்த தகவல்கள், உண்மைகள், விழுமியங்களை பற்றி கேள்விகள் உருவாகும். சிந்திக்க துவங்குகிறோம். புத்தகங்களை படிக்கும்போது எனது வீடு, எனது ஊர், எனது நாடு, எனது மொழி, எனது மதம், எனது இனம் எல்லாம் மறைந்து உலகின் உன்னத படைப்பாக மாறிவிடுகிறோம். புத்தகம் வாசிக்கும்போது மரபுக்கும் நவீனத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் நமக்கு தெளிவாக தெரிய வரும். புத்தகம் வாசிக்கும்போது நாம் வாழும் இச்சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். புத்தகத்தை வாசிக்கும்போது இயற்கையை ஆராதிக்க தோன்றும். புத்தகத்தை வாசிக்கும்போது இச்சமூகத்தின் மீது கரைபடிந்துள்ள மாற்று மதிப்பீடுகளின் மீது கோபம் கனன்றெழும். ஆதலால் புத்தகம் படிப்பது என்பது இலக்கியம் மட்டும் அல்ல, அது எத்துறையை சார்ந்ததாகவும் இருக்கலாம். தன் தொழில் சார்ந்த வாசிப்பு நம் வாசிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பல துறை புத்தகங்களையும் படிப்பதன் மூலம் நமது வாசிப்பு வளமாகிறது என கூறலாம். புத்தக வாசிப்பினால் நம் சிந்திக்கும் திறன், அதை செயல்படுத்தும் மனம் முழு மனித வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. குறுகிய கண்ணோட்ட நிலையிலிருந்து விசாலமான மனநிலைக்கு செல்கிறோம். இயற்கையை ஆராதிக்கிறோம். உலகம் நமதாகும். மகிழ்வுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் வாழ்வை அனுபவித்து வாழ்வோம். நன்றி.